உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா உன் மாமனை அத்தையும் கூட்டிட்டு வர்றது நூலை கட்டி மலையை இழுக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பா. நீ கோயில்ல சொல்றப்ப நானும் உணர்ச்சி வசப்பட்டு உனக்காக நீ சொல்றதுக்கு தலையாட்டின. உன்னை நான் நம்புறேன்னு சொன்னேன். ஆனா யோசிச்சு பார்த்தா மலைப்பா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்னால கூட முடியாதுன்னு தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? கார்த்தி, இதை நான் ஒன்றும் சட்டுன்னு சொல்லல. பல முறை பல விதமா முயற்சி பண்ணி தோத்து போய் மனசு நொந்து போன அனுபவத்துல தான் இப்படியெல்லாம் சொல்றேன். இந்த 30 வருஷத்துல நான் பண்ணாத முயற்சியே இல்லை. ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. உன் மாமன் குடும்பத்தை நம்மோட சேர்க்க முடியல. இனிமேலும் முடியுமான்னு தெரியலப்பா. கவலைப்படாதீங்க தாத்தா. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி மாமாவை ஃபேமிலியோட நான் இங்கே கூட்டிட்டு வரேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லப்பா. அப்படி என்ன தாத்தா காரணம்? ஏன் இந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? மாமா எதுவும் உங்க மேல கோவமா இருக்காரா? அதனால தான் வரமாட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா. உன் மாமன் ரொம்ப நல்லவன். பிரச்சனை அவன் இல்ல. அப்புறம் யார் தாத்தா? உன் அத்தை சாமுண்டீஸ்வரி இருக்காள, அவளை பத்தி உனக்கு தெரியாது. பழசெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. தாத்தா, பழசை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவங்கள கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? உனக்கு சாமுண்டீஸ்வரியை பத்தி முழுசா தெரியாது. அவ யாரு, எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? யோ அம்மா கார் வருது, வணக்கம் ஐயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.